அவர்களை பிடிக்கும்? எல்லாருமே ஐ திங்க் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்றது வந்து உங்களுடைய பாடல்களுக்காக தான். உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே. சரி, I won't rank no particular order. Okay. But why that song is favorite அது நான் சொல்லலாம். தெரி படத்துல வந்து அட்லியா நான் சைந்தவி பாடட்டும். ஸோ அப்படி வந்தது தான். இதோட ப்ரீஃப் வந்து எனக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க, இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ பீப்புள். ஃபர்ஸ்ட் டூயட் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து பாடினது. இது பாடும்போது ஐ டென்ட் நோ ஹீ இஸ் கோயிங் டு சிங் த மேல் போர்ஷன். நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு கூப்பிட்டு பல்லவி பாட வச்சாங்க. ஸோ யுவன் சாருக்கு நான் பாடின பாடலை மோஸ்ட் பாப்புலர் சாங். KSR Educational Institutions presents Annual Day Celebration and Cultural Fest 2026. Media partner Red Nool. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஹிட் பாடல்களில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சிலது எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாடலாக சொல்ல போகிறோம். அந்த பாடல்களை வந்து ஆன் ரேங்க் ஆஃப் 8 நீங்கள் எப்படி பண்ண போறீங்க, எப்படி ரேங்க் பண்ண போறீங்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து விபரீத விளையாட்டாக இருக்கு. இல்லை இல்லை, உங்களுக்கு எது ஸ்பெஷல், இல்லை எது ஃபேவரட், இல்லை இந்த விஷயத்துக்காக எது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, I won't rank, I don't want to no particular order. Okay. But why that song is favorite அது நான் சொல்லலாம். ஓகே, டன். நீங்க வந்து ஆரம்பிச்சதே என் ஜீவனோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க எல்லாருக்குமே என் ஜீவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Tell us about that song and if you can rank also we would be happy. ரேங்க் வேண்டாம். பட் என் ஜீவன் வந்து தெரி படத்துல வந்து ஜிவி சாரோட மியூசிக்ல பாடின பாட்டு. என் ஜீவன் வந்து அட்லி அண்ணா வந்து சைந்தவி பாடணும் அப்படின்னு வந்து சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன். யோசிச்சுட்டு நாங்கள் ஸ்ரேயா கோஷல் பாட வைக்கலாமா அப்படிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அட்லி அண்ணா வந்து சைந்தவி பாடட்டும் இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி வந்தது தான் என் ஜீவன். அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸில் என் ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹரிஹரன் சாரோட டூவேட், ஒன்று வந்து ஜிவி சாரோட டூவேட்டு. ஸோ ஒன்று படத்தில் வரும், ஒன்று ஆடியோவில் வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சாங். யூனோ அந்த படத்தோட பிக்சரைசேஷனும் சரி, இந்த பாட்டோட பிக்சரைசேஷனும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், ஆல் டைம் ஃபேவரட்ஸில் என் ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அட்லி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் வந்து நினைச்சனால மட்டுமே அந்த ட்ராக் உங்களுடைய குரலில் இவ்வளோ தூரம் மக்கள் செலிப்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார். அந்த வரிசையில் அடுத்ததாக நான் இந்த பாடலை சொன்னாலே ஐ எம் ஷோர் நீங்கள் எல்லாரும் ஒரு சத்தத்தை கொடுப்பீங்க. பிறை தேடும் எப்போ கேட்டாலும் அது என்ன ஒரு ஃபீலிங் உள்ள நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஒரு மாதிரி ஆயிடும் மேடம். அது என்னன்னு என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஸோ டெல் அஸ் அபவுட் தட் சாங். பிறை தேடும் வந்து ஃபர்ஸ்ட் டூயட் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து பாடினது. இது பாடும்போது ஐ டென்ட் நோ, ஈவன் ஜிவி சார் டென்ட் நோ தட் ஹீ இஸ் கோயிங் டு சிங் த மேல் போர்ஷன். எனக்கும் தெரியாது அவர் தான் பாட போகிறாருன்னு. செல்வா சார் ஓட படத்தில் இதோட ப்ரீஃப் வந்து எனக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க, இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ பீப்புள். ஒரு ரூம்குள்ளே நீங்கள் இருக்கும்போது கத்த மாட்டீங்கல்ல, சாஃப்டாக தானே பேசுவீங்க. பக்கத்தில் இருக்கிறச்சே ஹலோ ஹாய் அப்படி தானே பேசுவோம். அந்த டோன் தான் எனக்கு வேணும். ஐ வாண்டட் டு பி அ கான்வர்சேஷன், ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி வந்தது தான் பிறை தேடும். வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் ஸ்பாட்டிஃபைல டாப் 10ல் பிறை தேடும் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் மை
முக்கியமான சாங்ஸ் இன் மை கெரியர் அண்ட் மை ஃபேவரட் சாங் ஆஸ் வெல். பிறை தேடும் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி யாரோ இவன் பாடல மறக்க முடியுமா? நிஜமாவே ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னைக்குனாலும் நாங்க ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக யாரோ இவன் நாங்க பாக்குறோம். உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல்? ஸோ பிறை தேடும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் உதயம் NH4. ஸோ ஹீ வாண்டட் மீ டு சிங் திஸ் சாங். ஸோ அப்படி அமைஞ்சது தான் யாரோ இவன். ஸோ தி வாண்டட் இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஆம்பர் அந்த ஹஸ்கி வாய்ஸ் இருக்கணும், ஒரு லாங் ஜேர்னி அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் யாரோ இவன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் வந்து ஒரு டிட்பிட் என்னென்னா, எனக்காகவே பிறந்தான் இவன் எனக்காகவே அந்த அந்த இது அதுதான் ஆக்சுவலி பல்லவியாக இருந்தது. அது வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பல்லவி ரிட்டன் ஃபார் த சாங். அப்போ வெற்றி சார் சொன்னார் அது லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதினது தான் யாரோ இவன் அந்த பல்லவி. பட் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கிளிக் படி அந்த லிரிக்ஸ் தான் இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த 2 லைன்ஸ் எங்களுக்காக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக கேட்போம். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன். I would like to continue the same. நம்ம விண்மீன் பற்றி பேசியிருந்தோம். I think we should also talk about நம்மளுடைய ஃபேவரட் தளபதி அவர்களுடைய சாங் மறக்க முடியுமா? யார் இந்த சாலையோரம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? யார் இந்த சாலையோரம் வந்து தளபதி அவர்களே வந்து கேட்டார். பிறைத்திடம் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துலேயே ஒரு பாட்டு கண்டிப்பாக சூப்பராக ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜிவி சார் கிட்ட சொல்லி யார் இந்த சாலையோரம் விஜய் சார் கேட்டாரா? அவர் கேட்டார். அண்ட் டைரக்டர் விஜய் சாரும் he is the director of the movie. So அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு விஜய் ஸ்கொயர். ஆமாம், 2 பேரும். alright, so அடுத்த பாடல் அடடா மழடா. எஸ். ஸோ யுவன் சாருக்கு நான் பாடின பாடலில் மோஸ்ட் பாப்புலர் சாங் வந்து அடடா மழடா. இதை நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் ஆல்பம் பையா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே தே ரியலைஸ் தேர் இஸ் நோ ஃபீமேல் வோக்கல் இந்த ஆல்பம் அட் ஆல். ஸோ ஒரு ஃபீமேல் கூட பாடலன்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி கூப்பிட்டு என்னை அந்த அடடா மழடா பல்லவி பாட வச்சாங்க. ஸோ அப்படி நடந்தது தான் அடடா மழடா. கிட்டத்தட்ட இந்த KSR ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ கரெக்ட் அதே வைப்பில் நடந்திருக்கு. மேம் அடடா மழடா பற்றி பேசுகிறோம். அதில் வந்து தமன்னா அவர்களும் கார்த்திக் அவர்களும் அந்த ஸ்டெப்பு அந்த மொமெண்ட் எல்லாமே எங்களுக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு அந்த பாடல் 1 day முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாலும் தேட்டர்ஸில் பார்த்தபோது என்ன ஃபீல் இருந்தது? ஆப்வியஸ்லி நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா அந்த சான்ஸே இல்லைல்ல. அந்த மழை சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை தமன்னா மேமோட ஸ்டெப்பாக இருக்கட்டும், அந்த படமே ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸோ இட் வில் ஆல்வேஸ் கீப் யூ த எட்ஜ் ஆஃப் யூர் சீட்டில் அந்த படம். ஸோ என்னாலையும் அது மறக்கவே முடியாது. ஒன் லாஸ்ட் சாங் இன் திஸ் லிஸ்ட், உயிரன் உயிரே உனது விழியில். நான் வந்து விஜய் சார், ஏஎல் விஜய் சார் அவருக்கு வந்து ஈவன் பிஃபோர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, மூவிஸோட டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். ஸோ விஜய் சாரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து பயங்கர கான்செப்டுவலாக வந்து ஷூட் பண்ணியிருப்பார். இப்போ விழிகளில் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெயின் அந்த சமயத்தில் இட் வாஸ் சம்திங் தட் இஸ் நெவர் பீன் டன் பிஃபோர். அதே மாதிரி தாண்டவமில் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரோன், ஹெலிகாப்டர் அந்த ஷார்ட்ஸ் தான் இருக்கும். கான்சென்ட்ரிக் ஆர்ட் ஆன் சாண்ட் அது வந்து ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பாட்டுக்குன்னு மெனக்கெட்டு அதை பண்ணி பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் நான் வந்து ஏஎல் விஜய் சார் பாடின எல்லா பாட்டுமே ஹஸ் பீன் பிக்சரைஸ்ட் பியூட்டிஃபுல்லி. இது என்ன மாயமாக இருக்கட்டும், இல்லைன்னா தாண்டவமாக இருக்கட்டும், இல்லைனா மദ്രാസ് பட்டினமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹீ டேக்ஸ் அட்மோஸ்ட் கேர். அவ்வளோ அழகாக அவர் வந்து ஹீல் டெலிவர் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தட் இஸ் ஹிஸ் மேஜிக். அண்ட் விஜய் சாரும் ஜிவி சாரோட காம்போ ஹேஸ் ஆல்வேஸ் ஒர்க் ரியலி ரியலி வெரி வெல். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆஸ் வெல். சூப்பர். இத்தனை நேரம் நான் கேட்ட பாடல்கள் எல்லாமே என்னுடையது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபேவரட். உங்களுடைய டாட்டர் அன்வியினுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா அது எந்த பாடலாக இருக்கும்? சின்ன வயசில் வந்து அவள் பிறந்த புதுசில் தான் அந்த கையிலே ஆகாசம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பாடி தூங்க வைக்கலான்னு பார்ப்பேன். ஸோ எவ்ரி டைம் அந்த பாட்டு பாடும்போது அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஐயோ இதை பாடினா நம்மளை தூங்க வைக்க போகிறாங்களா, நம்ம தூங்கியே ஆகணுமான்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு அவங்கள நீங்கள் கேட்டதே இல்லையா? அவங்கள நான் கேட்டதில்லை எது ஃபேவரட் சாங்னு. ஆனால்
எவ்ரி டைம் நான் இப்போ பாடினதெல்லாம் இல்லாமல் கூட நான் பிகினிங் ஸ்டேஜில் 20 years ago 15 years agoலாம் பாடின பாட்டு ரேடியோவில் காரில் போகிறச்சே வந்தால் இது நீ சின்ன வயசில் பாடின பாட்டா அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க அவங்க. நாங்கள் கேட்குறோம் மேடம், அடுத்த ஃபங்க்ஷனில் அன்வியை பார்த்தா கண்டிப்பாக சைந்தவி அவர்களுடைய ஃபேவரட் பாடல் என்ன, ஜீவி அவர்களுடைய ஃபேவரட் பாடல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். சைந்தவின்னு ஒரு சிங்கர் இருக்கா அப்படின்னு உலகத்துக்கு அடையாளம் போட்டு காட்டிய மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் சார். ஹீ கேவ் மீ மை ஃபர்ஸ்ட் சாங் ரண்டக்கா ரண்டக்கா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.